நட்புகளே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ். காய்கறியெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்க, காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து செய்ய கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பொரிக்க அருமையான சைட் டிஷ். காய்கறி சாப்பிடாதவங்களாம் கூட இந்த மாதிரி சாப்பிட வச்சிடலாம். என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். அதில் 2 பட்டை 2 கிராம்பு சேர்க்குறோம், ஒரு அன்னாசி பூ சேர்க்குறோம், 2 பிரியாணி இலை சேர்க்குறோம். கல்பாசி சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்க்கலாம். ஆக்சுவலாக இதில் நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணதும், உருளைக்கிழங்கு 2 மீடியம் சைஸில் கட் பண்ணதும் போட்டிருக்கேன்ப்பா. அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. வெங்காயம் கொஞ்சம் நைஸாகவே அரிஞ்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் 1 கப் சேர்த்தேன். கேபேஜ் முட்டைக்கோஸ் 1 கப் சேர்த்துருக்கேன். இதில் என்னென்னா, உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்களை கொஞ்சம் கூடவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் கேப்சிகம் நான் சேர்க்குறேன் இல்லையா, இது நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா என் வீட்டுக்காருக்கு அந்த ஃப்ளேவர் கூட வந்தால் அவர் கொஞ்சம் விரும்ப மாட்டார், அதனால தான். அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரும் நான் தனியாக வேக வச்சு மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சது இது 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரிஞ்சு போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் இருந்தால் 2 கூட போடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவ்வளோ காய் சேர்க்கறதுனால தக்காளி சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன். சில்லி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சம் கிண்ட பொடி சேர்க்கறதுனால தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதுக்கப்புறம் நல்லா அதை கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இது இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த காய்க்கு மேலே தண்ணி 1 இன்ச்சு இருக்க அளவுக்கு தாராளமாக நீங்கள் தண்ணி சேர்க்கலாம்ப்பா. ஏன்னா இது காயெல்லாம் வேகும் போது அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இருந்தாலும் சில சமயம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படி தான் இருந்தாலும் எல்லாத்தையும் மசிச்சு தான் விட போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் கூட லைட்டாக கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. பாருங்கள், 4-5 விசில் விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதை மசிச்சு விடணும். இப்போ மசிக்கும் போது ரொம்ப மைய மசிச்சிடாதீங்க, கஞ்சி மாதிரி போயிடக்கூடாது. கொஞ்சம் 1-2 மசிச்சு விடுங்க. இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கஞ்சி மாதிரி போயிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா வாயில் போடும்போது கடிச்சா அப்படியே கரைஞ்சிரும். ஏன்னா நம்ம 4-5 விசில் விட்டுருக்கோம் பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை அரிஞ்சு வச்சுருக்கதை சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இது மாதிரி செஞ்சு கொடுங்க. சப்பாத்திக்கும் பூரிக்கும் செமையாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்கப்பா அந்த சப்ஜியில். வேணா இப்போ நீங்கள் தயிர் பக்கத்தில் வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த தயிரோட சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவருக்கு தயிரோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.